அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி, நீங்க யோசித்துனே இருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த அப்சலோம் நல்லது செஞ்சானா? எவ்வளவு மோசம், எவ்வளவு மோசம். இப்ப ராஜா தேசத்துல இருக்கிறாரு, அரண்மனையில் இருக்கிறாரு. அவங்க சொந்த அப்பாவை விரட்டி அடிச்சுட்டான், சொந்த அப்பாவை சாகடிக்க ஓடுறான், சொந்த அப்பாவுக்கு மோசம் பண்ணிட்டான். ஆனா அந்த அப்பா கலங்கி கெபினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுகுறான். அழும்போது என்ன தெரியுமா சொல்றான்? என் மகனாகி அப்சலோமே, எப்படி அழுற? என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்து போயிருந்தா நலமா இருக்குமே. அப்சலோமே, நன்றி கேட்ட ஒரு துரோகி, ஒரு கொலைக்காரனை பார்த்து உனக்கு பதிலா நான் செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே, என் மகனே அப்சலோமே. அதுதான் தகப்பனுடைய மனது. பிள்ளை மனம் கல்லு, அப்படித்தானே? பெத்த மனம் பித்துன்னு தமிழ் பழமொழி இருக்கு. பிள்ளை எவ்வளவு மோசமான பைத்தியக்கார வேலை பண்ணாலும் அந்த தகப்பன் பெற்றோர்களுடைய அந்த மனது ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ அவங்க விரோதமா கிரியை செய்தாலும் மன்னிச்சிட்டு மறந்து ஏற்றுக்கிற மனசு தான். இந்த அப்சலோமுடைய காரியத்துல பாத்தீங்கன்னா எல்லா பகையை காட்டிலும் விரோதம், கசப்பு, கொலைவெறி, துரோகம், நாசமோசங்களை காட்டிலும் இங்க அன்பே ஜெயிக்கிறத, அன்பே உயர்ந்து இருக்கிறத, தகப்பனுடைய அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலோங்கி இருக்கிறத பார்க்க முடியும். பைபிள கூட கடவுள் எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. நீங்க வாஸ்தவ 103ஆம் சங்கீதத்துல வாஸ்தவமா 13வது வசனத்துல என்ன வாஸ்தவம்? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல பாரு. கடவுளை எப்படி கம்பேர் பண்ணாரு? வேகமா சொல்றேன் பாருங்க. தகப்பன் தன் கடவுளை எப்படி கம்பேர் பண்ணாரு? இந்த அப்பாங்க எப்படி தன் பிள்ளைகளுக்கு இறங்குறாங்களோ, அப்ப அப்பாங்க எல்லாம் யாரு? இறங்குகிறவர்கள். அம்மா தேட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பாங்க எல்லாம் யாரு? இறங்கு அவங்க தான். அடிச்சாலும் புள்ள அடம் பிடிக்கும். செல்போனுக்கு யாரும் அடம் பிடிச்சா வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்றேன், தர்மடி கொடுங்க, ரைட்? அப்போ புள்ள ஸ்கூல் ஃபீஸு இல்லாட்டி பிள்ளை ஏதோ கேட்கறான்னு சொன்னா அடம் பிடிச்சா அழுது புரண்டும் போது இல்லைன்னு சொன்னாலும் யார் தான் வாங்கி கொடுக்கறாங்க? யார் தான் உங்களுக்கு படிக்க வைக்கிறது? ஃபீஸ் கட்டினது யாரு உங்களுக்கு உதவி செய்யறது? உங்களுக்கு நீங்க சர்ச்சு முடிஞ்சவனா வீட்டுக்கு போன சாப்பாடு ஆயத்தமா இருக்க, அந்த ஆகாரத்துக்கு யார் காரணம்? அப்பா தான். நீங்க எப்போ ஒரு முறை கேட்டு இருப்பீங்க, அதெல்லாம் அப்பா மனசுல வச்சுக்கின்னு உனக்கு எப்போ செய்யணுமோ அப்ப அவர் மனம் இறங்கி செய்வார். கடவுளே ஒரு அப்பாவை கம்பேர் பண்ணி சொல்றாரு, உங்க அப்பா எப்படி இறங்குகிறாரோ அதன்படி நான் இறங்குறேன்றாரு. பாத்தீங்களா? எங்க அப்பா கடவுளை போலன்ற நம்ம சொல்றோம், அந்த கடவுள் சொல்றாரு உங்க அப்பா மாதிரி நான் உங்களுக்கு இறங்குறோம்ப்பான்னு. அப்ப எங்க அப்பா உங்க அப்பா எல்லாம் யாரு? இரக்கம் உள்ளவர்கள், மனம் இறங்கி உதவி செய்கிறவர்கள். அந்த தகப்பன்மார்களை மரித்து போயிருந்தாலும் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய அரவணைப்பு, அவங்களுடைய செய்த காரியங்களை உழைப்பை நம்ம மறக்கவே கூடாது. இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய பேரண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ணாம உங்களுடைய தகப்பனை எந்த விதத்திலும் நீ என்னத்தை பிரயோஜனம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அப்பா காலையில போயிட்டு சாயந்தரம் வர்றாரு, அம்மா கூடவே இருக்குது இல்லையா? அதனால பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது? அம்மாவோட பிரசன்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதனால அறிஞ்சே அறியாம அவங்களுடைய ஆட்சி தான். அறிஞ்சே அறியாம பிள்ளைங்கள்லாம் அம்மா கிட்டே இருக்கிறதுனால, அதிகமான மணி நேரம் இருக்கிறதுனால அப்படி அட்டாச் ஆயிடுறாங்க. அப்பா உழைக்கிறதுக்காக புறப்பட்டு போய் காலையில போயிட்டு மாலையில வராரு, ராத்திரி வராரு, வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை வராரு. பல பிரச்சனை. அம்மா பிள்ளைங்களை அப்படி ஏந்தின்னு இருக்கும், தூக்கின்னு இருக்கும். ஆனா அப்பா எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தவன என்ன ஆகும்? வீட்டுக்கு வந்தவன அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ கஷ்டத்தோடு தானே வீட்டுக்கு வராங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லணும். அப்போ கடவுளே அப்பா என்று கம்பேர் பண்றத பைபிள்ல நம்ம பார்க்க முடியும்.